ஒரு மிகப்பெரிய வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களது தொழிலில் நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை தவிர்த்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறும், எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் 2022 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 5 கொடிய சந்திர பகவான் இருக்கிறார். தனுசில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசி அதிபதியானவர் ராசியில் அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்கள் செய்தாலும் சரி, உங்களது அனைத்து காரியங்களும் சிறப்பாக வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. எனவே எடுத்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மேலும் அலுவலகத்தில் பணிபுரிகிற நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்த தகவல் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனை நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக விவேகமாக பயன்படுத்தி இன்னும் ஒருபடி மேலாக உங்களது பணித்திறனை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இன்னைக்கு பொதுவாகவே செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல நீங்க கொஞ்சம் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு ஏதாவது நோய்கள், நீடித்த நோய்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைய பெறுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும். இந்த தினம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக நல்ல புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்குங்க. எனவே புதுசாக இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. நண்பர்களே, நமது வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு நாளாக உங்களது அலுவலக பணிகள் அமையுங்க. உங்களுக்கு எந்த வேலைகள் நீங்கள் செய்தாலும் சரி, கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையப்படுது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எவ்வளவுதான் அதிகமாக உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நல்ல நன்மைகள் செய்தாலும் அவர் திருப்தியை அடைய மாட்டார். எனவே அதுவே இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. தேவையான உதவிகளை நீங்கள் செய்து கொடுத்து மகிழ்வியுங்கள். கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு வேண்டியதை ஒன்றாக அமர்ந்து பேசி நீங்கள் தீர்த்து வைப்பது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புதிதாக காதல் மலரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. ரொமான்ஸ் உற்சாகம் இன்னைக்கு உங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இன்னைக்கு இருப்பீங்க. எனவே மனம் கவர்ந்த காதலருக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் உண்மையிலேயே நீங்க நல்ல பலன்கள் பெற விரும்புறீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய யோசனைகளையும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். யார் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க காதிலே வாங்காம நீங்கள் உண்டு, உங்களது கருத்துக்கள் உண்டு என்று நீங்கள் உங்களது வேலைகளை பார்க்காதீங்க. கண்டிப்பா மற்றவர்களுடைய யோசனை உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய வகையில், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் காரியங்களுக்கு உதவும். எனவே மற்றவர்கள் யோசனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் கேட்டு செயல்படுவது நல்லதுங்க. இன்றைய தினம் ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாள் அமைகிறதுனால உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அன்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீரென்று பயணங்கள் ஏற்படலாம். அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமையும் என்பதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் இன்றைய தினத்தினுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுவும் மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தியிருக்கணும். எங்களுக்கும் அது நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜ் அமையுங்கிறதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க. பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமைய பெறுதுங்க. உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் இன்னைக்கு குறையறதுனால உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடைய உடல் நலன் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும். எனவே உங்களது வாழ்க்கையில அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெருகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பணிகளில் ரொம்ப நாளாக காலதாமதங்கள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கும். அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான அரசு தொடர்பான ஏதாவது ஒரு சலுகைக்காக நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சலுகைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே அதுவும் உங்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றித்தரும். இன்றைய தினம் காலதாமதங்கள் இழுபறிகள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சினா போதும் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மாற்றங்களை இன்றைய தினம் நீங்கள் அனுமதியுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. உங்களுக்கு பண பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நல்ல எதிர்காலம் ஃபியூச்சர் ஆகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஆனாலும் விரயங்கள் கொஞ்சம் இருக்கலாம். அதை நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு உங்களது சேவிங்ஸை நீங்கள் காப்பாற்றிக்க உறுதுணையாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க. எப்படியும் ஒரு 1 மில்லியன் லைக்காவது இந்த வீடியோக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது. தயவுசெய்து லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலைன்னு இங்கே கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. மறக்காமல் நமது சேனலோடு இணைந்திருங்கள்.